ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்தது. இந்த 132 ஆகப்பட்டது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல அரெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 4 வருஷம் கைட்லைன்ஸே கொடுக்காம இருந்தாங்க அரெஸ்ட் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும். பவர் டு அரெஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அண்டர் தி ஜிஎஸ்டி ஃபார் அரெஸ்ட் ஆகப்பட்டது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா என்னென்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் fraudulent input tax credit, fake invoice, அதுக்கப்புறம் alleged fraud, டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், கில்திலியா versus DGGI, authorize any officer of central tax to arrest such person. Any violation of the fundamental right will ensure that it is unconstitutional. GST பொறுத்த வரைக்கும் யூனியன் as well as state. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டா ஜிஎஸ்டில ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. என்ன முக்கியமான டெவலப்மெண்ட்னா, ஜனவரி 17, 2025 அன்னைக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட யார் ஜிஎஸ்டி சட்டத்தின்படி அரெஸ்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன்ல கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்திருக்கு. இது முக்கியமா இதோடைய சாராம்சத்தை தெரிஞ்சுக்கணும்னா, எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள், லாயர்ஸ் இதோடைய சாராம்சத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய அரெஸ்ட் ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி சட்டத்துல அரெஸ்ட் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. அதுவும் இந்த அரெஸ்ட் ப்ரொசீஜர் ஆகப்பட்டது செக்ஷன் 69 அப்படிங்கிற செக்ஷன். அதை எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பவர் டு அரெஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன். அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, வேர் த கமிஷனர், அதாவது ஜிஎஸ்டி கமிஷனர் ஆஸ் ரீசன் டு பிலீவ், இங்க ரீசன் டு பிலீவ் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, தட் அ பர்சன் ஹஸ் கமிட்டட் எனி அஃபென்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் ஏ ஆர் கிளாஸ் பி ஆர் கிளாஸ் சி ஆர் கிளாஸ் டி ஆர் சப்செக்ஷன் 1 of section 132 which is punishable under clause 1 or clause 2 of subsection 1 or subsection 2 of the said section, he may, very important, he mayங்கிறது ஒரு discretionary power, அவருக்கு இருக்கக்கூடிய choice, by order, authorize any officer of central tax to arrest such person அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 132 ரெஃபர் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 132 ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 132 ஆகப்பட்டது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன். என்னென்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் fraudulent input tax credit, fake invoice, அதுக்கப்புறம் alleged fraud பண்ணி டாக்ஸ் எவேஷன், ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல செக்ஷன் 132ல இருக்கக்கூடிய வயலேஷன் இருந்தா செக்ஷன் 69 படி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அரெஸ்ட் எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி சட்டத்துல 5 கோடிக்கு மேல இருந்ததுன்னா, அதாவது டாக்ஸ் எவேஷனோ இல்ல ஃபேக் இன்வாய்ஸோ இல்ல fraudulent input tax credit அவைல் பண்ணியிருந்தாலோ செக்ஷன் 132 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட், அதாவது சிஜிஎஸ்டி ஆஸ் வெல் ஆஸ் எஸ்ஜிஎஸ்டி வயலேட் ஆச்சுன்னா அப்போ செக்ஷன் 69 படி அரெஸ்ட் பண்ணலாங்கிற பவர் இருக்கும் பொழுது அந்த அரெஸ்ட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தருணத்துல இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இருந்து டாக்ஸ் எவேஷன் ஆகப்பட்டது 5 கோடி தாண்டாதான் அரெஸ்ட் பண்ண முடியும் ஜிஎஸ்டில. அப்படி இருக்கும் பொழுது அரெஸ்ட் பண்ணும்போது ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. 2017 அதாவது 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி சட்டம் வரும்பொழுது செக்ஷன் 69 படி அரெஸ்ட் பண்ணலாம் தான் இருந்ததே தவிர அரெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது அந்த தருணத்துல இல்லை. ஏன்னா 1/7/2017 தான் அந்த செக்ஷனே வருது. அப்படி இருக்கும் பொழுது சப்சிக்வெண்டா கைட்லைன்ஸ் 2017 கொடுத்துருக்கணும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். 2017 கொடுக்கல, 2018 கொடுக்கல, 2019 கொடுக்கல, 2020 கொடுக்கல, 2021 கொடுக்கல. கிட்டத்தட்ட 4 வருஷம் கைட்லைன்ஸே கொடுக்காம இருந்தாங்க அரெஸ்ட் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க அரெஸ்ட் ஆகும் பொழுது ஆகஸ்ட் 2022 பாத்தீங்கன்னா முக்கியமான கைட்லைன் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைனுடைய நம்பரும் இருக்கு, அது இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறாங்க. 2/2022-2023 GST investigation dated 17th August 2022. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முக்கியமா the person being arrested was required to inform the grounds of arrest அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, ஆகஸ்ட் 2022 தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணோம். அதுவும் கைட்லைன்ஸ் வழியா தான், சட்டத்துல வரல. எந்த அமெண்ட்மெண்ட்டும் ஜிஎஸ்டி ஆக்ட்ல கொண்டு வரல. கைட்லைன்ஸ் வழியாவும் இன்ஸ்ட்ரக்ஷன் வழியாவும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்
இஷ்யூ பண்றாங்க. அப்படி இஷ்யூ பண்ணும் பொழுது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா அது சட்டத்திலே இருக்க வேண்டிய விஷயம். செக்ஷன் 69லயே வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஆர்டிகல் 22 படி பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஆர்டிகல் 22 ஆகப்பட்டது பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. அதுல முக்கியமா அதுல கிளாஸ் 1 எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கிளாஸ் 1 எடுத்து பாத்தீங்கன்னா no person, I quote the exact words of the constitution, அதாவது article 22 clause 1, no person who is arrested shall be detained in custody without being informed as soon as may be of the grounds for such arrest, nor shall be denied the right to consult and to be defended by a legal practitioner of his choice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா கைட்லைன்ஸே வந்து 2022 வந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஆர்டிகல் 22 படி எனிவே யார் எந்த சட்டத்தில் அரெஸ்ட் ஆனாலுமே கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது 1950 இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஜிஎஸ்டி சட்டத்தில் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிடாதனால கான்ஸ்டிடியூஷன் வந்து அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 2022 தான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் முழிச்சுக்கிட்டு ஒரு கைட்லைன் கொண்டு வராங்க. என்னமோ அவங்க சொல்லி தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது புதுசாக வந்த மாதிரியும் ஆக்சுவலா அரசியல் சட்டத்தின் படி எந்த சட்டத்திலையுமே கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இல்லைன்னு அப்படின்னு இருந்தா அரசியல் சட்டத்தின் படியாவது ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா அரெஸ்ட் வந்து இல்லீகல் ஆயிடும். காரணம் என்னன்னா ஆர்டிகல் 21 படி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஃபாலோ பண்ணணும் அரெஸ்ட்டுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இன்ஃபார்மிங் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட். அப்படி இருக்கும் பொழுது ஜனவரி 17, 2025 அன்னைக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கில்திலியா வெர்சஸ் டிஜிஜிஐ டெல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட் அதுபடி என்ன சொன்னாங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கோடி ஒருத்தர் வந்து 5 கோடிக்கு மேல வந்து டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காரு, ஃபேக் இன்வாய்ஸ் பண்ணியிருக்காரு, ஃப்ராடுலண்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ரீசன்னால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டால் அவருக்கு இன்ஃபார்மிங் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மட்டும் முக்கியம் இல்லை, ரிட்டர்ன்ல அவர்கிட்ட வந்து அவருக்கு புரிஞ்சுதா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் புரிஞ்சுதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கணும் அப்படிங்கிற முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க ஜனவரி 17, 2025. இது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். காரணம் என்னன்னா அரசியல் சட்டத்தில் வந்து இன்ஃபார்மிங் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் தான் இருந்ததே தவிர அவங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அடிஷ்னல் சேஃப்கார்டு ஏன் கொண்டு வராங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல பல ஆஃபீஸர்ஸ் வந்து ஹைலி டிஸ்கிரிஷனரி பவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆர்பிட்ரேட்டரி அரெஸ்ட்டும் கோயர்சிவ் ஆக்ஷனும் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை டிபார்ட்மெண்ட் உணர்ந்ததுனாலையும் சிபிஎஸ்இ அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் உணர்ந்ததுனாலையும் டெல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து அப்சர்வேஷனா வந்ததுனாலையும் இமீடியட்டா சிபிஎஸ்இ வந்து இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்ல ரிட்டர்ன்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷனும் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அரெஸ்ட் மெமோவோட அனெக்ஷரா கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷனையும் கொண்டு வந்திருக்காங்க ஜனவரி 17, 2025. அப்படி பார்க்கும் பொழுது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அண்டர் த ஜிஎஸ்டி ஃபார் அரெஸ்ட் ஆகப்பட்டது எப்படி புரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 69 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் ரெட் வித் செக்ஷன் 132 அலாங் வித் ரெட் வித் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அரசியல் சட்டத்துலனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. No person shall be deprived of his life or personal liberty except according to the procedure established by law. அப்போ procedure established by law under the GST law பொறுத்த வரைக்கும் section 69 read with section 132 along with guideline issued on August 2022 with respect to informing the grounds of arrest along with the instruction issued recently on January 17, 2025 with respect to getting acknowledgement on the grounds of arrest because அவங்க புரிஞ்சுக்கிட்டதை அவங்க அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி அனெக்ஷரா அரெஸ்ட் மெமோல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரிக்வயர்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணலனா டாக்ஸ் பேயர் இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் இல்லீகல் அண்ட் அன்லாஃபுல் அப்படிங்கிற கொஸ்டின் பண்றதுக்கான ரைட்டை உருவாக்கியிருக்காங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இது லேட்டா வந்தாலும் அசசிஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. அப்போ அரெஸ்ட் ஆனவங்களுக்கும் சரி அரெஸ்ட் ஆயிருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஏதாவது ஃபியூச்சர்ல அரெஸ்ட் நடந்தாலும் சரி அப்போ பெயில் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது
இந்த 3 விஷயத்தை செக்ஷன் 69 read with section 132 along with instructions issued on August 2022 along with the instruction issued on January 17, 2025 டெல்லி ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி தான் பெயில் லிபர்ட்டி வந்து ப்ளீட் பண்ணணும். காரணம் என்னன்னா, ஏதாவது ப்ரொசீஜர் வயலேஷன் இருந்தால் அன்கான்ஸ்டியூஷனல், அன்லாஃபுல், இல்லீகல் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும் பொழுது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை கிளியராக ஃபாலோ பண்ணணும். காரணம் என்னன்னா, பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே ஆர்டிகல் 21ல கிளியரா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இருக்கிறதுனால எனி வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட் will ensure that it is unconstitutional. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலேயே ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டா டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சர்டன் டைம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறது வந்து சிபிஎஸ்சி உணர்ந்திருக்காங்க. அது வந்து அப்சர்வேஷன்ஸாக வரும்பொழுது அதுக்கான எஃபெக்ட் கொடுக்கறத கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் த பாயிண்ட் டு பி நோட்டட், இது சிபிஎஸ்சி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஸ்டேட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ஸும் இதை அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் யூனியன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட். அப்போ சிபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அடாப்ட் பண்ணி அவங்களும் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அரெஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜர் சிஜிஎஸ்டிக்கு மட்டும் கிடையாது, டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எஸ்ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கைட்லைன்ஸை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்க்குலரோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனோ அவங்களும் இஷ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரொசீஜரை மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. எனி வயலேஷன் ஆஃப் நாட் ஃபாலோவிங் வில் ஆல்வேஸ் பி ஃபேட்டல் டு த டிபார்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அரெஸ்ட். ஏன்னா டெஃபினட்டாக இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஃபார் கிராண்டிங் லிபர்ட்டி. அதனால இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செக்ஷன் 69 read with section 132 கைட்லைன் issued in August 2022, அதுக்கப்புறம் இப்போ January 17, 2025. Finally, informing the grounds of arrest, getting the acknowledgement of the taxpayer who is getting arrested, அதை வந்து அரெஸ்ட் மெமோல அனெக்ஸ்டா கொடுக்க வேண்டியது தான் இந்த டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லா சட்டமானவர்களும் லாயர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி.